இந்த மின்வாரிய கோரிக்கைகள் கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், எம்எல்எஃப் மறுமலர்ச்சி தொழிற்சங்கத்தை சார்ந்த தோழர்கள், இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள எம்எல்எஃப் சார்ந்த சகோதரர் வெங்கடேசன், எம்எல்எஃப் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ், பொருளாளர் அன்பு சகோதரர் கஜேந்திரன், நன்றியுரையாற்றிய சகோதரர் தோழர் அக்னிராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வெள்ளமண்டி சோமு, டிடிசி சேரன், மணவை தமிழ்மாணிக்கம், அண்ணன் கலியமூர்த்தி, சகோதரர் ஜெயசீலன், அண்ணன் ராமநாதன், இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சகோதரி டாக்டர் ரொஹேயா மற்றும் இங்கே வந்துள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் மற்றும் விடுபட்ட கேங்மேன் அந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள், இந்த மேடையில் வீற்றிருக்கும் தோழர் விஜய், அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய்னாலே பேர் கொஞ்சம் ராசியான பேர். 2026 நம்ம தோழர் பேரும் விஜய் தான், நம்முடைய முதலமைச்சர் பேரும் விஜய் தான். 2026 ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்த பேருக்கு, விஜய்க்கு. நான் நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள், மறுமலர்ச்சி திமுக, நம்முடைய எம்எல்எஃப், அதை நான் கண்டிப்பா நினைவுபடுத்துறேன். இந்த நேரத்தில் 2021 தான் எனக்கு அந்த செய்தி வந்தது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 15000 பேர் 2010 அவங்க எழுதுறாங்க, மின்வாரியத்துறை எழுதுற, அவங்க வச்சு அந்த பரீட்சை எழுதுறாங்க, தேர்வு பெறாங்க. 2021 அதிமுக ஆட்சியில் ஏறத்தாழ ஒரு 9000 பேருக்கு அந்த பணி நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க. அந்த 15000 9000 போக கிட்டத்தட்ட 5493 பேருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை, நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம், அந்த எழுத்து தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றுட்டோம், உடல் தகுதி அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அதையும் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம், வேலை நமக்கு கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில அவங்கவுங்க வீட்டுல, உதாரணம் அவங்களுடைய சகோதரிகளுக்கு திருமணம், இல்ல அந்த தோழர்களுக்கு ஒரு திருமணம், பல்வேறு ஒரு கமிட்மெண்ட் போயிடுறாங்க. ஆனா அந்த 5000 பேருக்கு பல வருஷம் அது கிடைக்க மாட்டேங்குது. கடுமையான மனச்சுமை. ஏன்னா எல்லாமே சாதாரண ஏழ்மை வீட்டு பிள்ளைகள். நம்ம சகோதரர் தோழர் விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன் தான் அந்த பையன். இது மாதிரிதான் அந்த 5000 பேரும். அதாவது இந்த வேலை, அதாவது அந்த தேர்வுல தேர்ச்சி பெறாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் எக்ஸாம் எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு நம்பிக்கையோட சேர வேலை கிடைக்கும் போது ஒரு 9000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு அடுத்து வரும்னு நினைக்கிறாங்க. வரமாட்டேங்க. 6 மாசம், 1 வருஷம் ஆகுது, 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆகுது. கடுமையான ஒரு மனச்சுமை. நம்முடைய தாயகத்தில் அந்த தோழர்கள் வந்திருந்தாங்க, நூற்றுக்கணக்கில் வந்திருந்தாங்க என்ன பார்க்கறதுக்காண்டி. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்திருப்பாங்க இன்னைக்கு, பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள். அதுல நான் பேசி முடிக்கும் போது அந்த கூட்டத்தில் பல பேர் கதறி அழுதாங்க. அந்த கூட்டத்தில் நான் ஆசுவாசப்படுத்தினேன். அதுல சில பேர் தற்கொலை முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஏன் போன வருஷம் 2025 திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வினோத் என்கிற ஒரு இளைஞர், இந்த விடுபட்ட கேங்மேன் அமைப்பை சார்ந்த அந்த இளைஞர், திருமணமானவர், ஒரு குழந்தை, ஒரு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை. இந்த வேலை இனிமே கிடைக்கவே போறதில்ல. ஆட்சி அடுத்து இந்த ஆட்சியும் முடிய போகுது, அதிமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு, அடுத்து திமுக ஆட்சியும் முடிய போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த விரக்தியில அந்த தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்னைக்கு அந்த ஒரு விதவை, 2 பிள்ளைங்க, அனாதையான பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, பல குடும்பங்கள பல சோதனைகள். அந்த பசங்க என்கிட்ட கதறி அழும்போது நான் ஒரே ஒரு வாக்குறுதி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், உங்களுக்கு அந்த பணியானை கிடைக்கிற வரைக்கும் அந்த துறை வைக்கும் அதிமுக அந்த எம்எல்ஏ உங்களுக்கு உடனே இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் அந்தரிதாசுக்கு சரி, நம்முடைய தோழர் வெங்கடேசனுக்கு, நம்ம கஜேந்திரன் எல்லாருக்கும் தெரியும், தாயத்தில் நடந்த உணர்ச்சி பூர்வமான அந்த கூட்டம். அன்னைக்கு கூட்டம் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேடை விட்டு இறங்கி வந்ததுக்கு தோழர்கிட்ட
நான் பல பேர் உணர்ச்சி வசப்பட்டு அதை அழுகும் போது அவங்க ஆசுவாசப்படுத்துவதற்கான நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் அவ்வளவு பேசினேன் நான் நினைக்கிறேன். ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணோம். 2021 தானே நம்ம சட்டமன்றத்தில் பேசுனது 22 2022 ஜனவரியில அங்க சென்னையில தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3000 பேர் கேங்மேன் இந்த அமைப்பை சார்ந்தவங்களும் சரி அங்க அன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் நம்ம நடத்துறோம். நம்ம அப்போட நம்ம ஆர்ப்பாட்டம் சொல்லும் போது கூட ஆர்ப்பாட்டம் வேண்டாம் நான் சொன்னேன், மறந்துருப்பாங்க நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டம் வேண்டாம், ஏன்னா ஆர்ப்பாட்டம் சொன்ன காரியம் கெட்டுரும். பொதுவா அரசியல் இயக்கங்கள் தொழிற்சங்கங்கள் சுய விளம்பரத்துக்காண்டி ஒரு இதுக்காண்டி பண்ணுவாங்க. நான் அப்ப சொன்னது பசங்க பாவம் 5000 பேர் இருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு எதிரான சொன்னா அந்த பசங்களுக்கு நெகட்டிவா போயிடும், தயவுசெய்து ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, நீங்க பொதுக்கூட்டம் வைங்கன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நம்ம சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பூமிநாதன், சகோதரர் ரகுராமன் அவங்கள வச்சு அன்னைக்கு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அந்த மானிய கோரிக்கை சமயத்தில் அந்த இதுல நம்ம 2 பேரும் நான் பேச வச்சேன். அப்போ அன்றைய அமைச்சர் மின்வாரியத்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னா, கண்டிப்பா இதுக்கான ஒரு குழு அமைக்க போறோம், கண்டிப்பா இதுக்கு உண்டான கேங்மேன் விடுபட்ட கேங்மேனுக்கு உண்டான அந்த பணியாணை வழங்கப்படும் சொல்லிட்டு சட்டமன்ற அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்ல இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வீடியோ இருக்கு. நம்ம தோழர்கள் இந்த நம்முடைய விடுபட்ட கேங்மேன் அமைப்பை சார்ந்த தோழர்கள் அது தெரியும், சட்டமன்றத்தில் அது பதிவானது. அதுக்கப்புறம் 2022 நான் நேரடியாக போய் அமைச்சர்கிட்ட போய் பேசுறேன். நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சகோதரர் செந்தில் பாலாஜி கிட்ட நான் பேசுறேன். நான் இந்த பசங்களுடைய பிரச்சனை எதுக்காண்டி வந்திருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை நான் சொன்னேன். நான் அதுக்கப்புறம் 2023 மறுபடியும் நான் சந்திச்சு பேசுறேன். அப்போ பொறுப்பு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு நினைக்கிறேன் 2023 அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் பேசுறேன். நான் 2025 போன வருஷம் அன்றைய பொறுப்பு அமைச்சர் சகோதரர் சிவசங்கரன் அவரை போய் நான் பார்த்து பேசுறேன். நான் அன்னைக்கு நீ கொஞ்ச நாள் ஆட்சி முடிய போது இந்த பசங்க 5000 பசங்க ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம வேற சட்டமன்றத்தில் நம்ம அமைச்சர் முன்றைய அமைச்சர் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நாங்க நம்பிக்கை ஊட்டி இருக்கிறோம். இந்த தருணத்தில் அந்த பசங்களை நம்ம பாதிச்சிருந்தா நம்ம தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 பேர் கிட்டத்தட்ட அது ஒரு 15000-20000 வாக்குகள் அப்படி சொன்னது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்ல வச்சு முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னார். தொடர்ந்து அமைச்சர்கள் சந்திப்பா இருக்கட்டும், இல்ல நம்முடைய சட்டமன்றத்தில் 2023 மறுபடியும் பூமிநாதன் அண்ணனை வச்சு நான் பேச வச்சேன். நான் அப்போட அமைச்சர் என்ன சொன்னாரா, நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். ஆனா இதுல பசங்களுக்கு என்னன்னா வருஷம் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு மன விரக்தி. அதுல ஒரு பசங்க குறிப்பிட்ட ஒரு பசங்க 2023 நினைக்கிறேன் அங்க குளத்தூர்ல அன்றைய முதலமைச்சர் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க. தம்பி தலைமையில தான், விஜய் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்களை கிட்டத்தட்ட 15 நாட்கள் நினைக்கிற புழல் சிறையில் அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய MLF இயக்கம், நம்முடைய தோழர்கள் இவங்களுடைய உதவியோட நம்முடைய இயக்கத்துடைய வழக்கறிஞர் சகோதரர் குமார் அவருடைய உதவியோட அவங்க பிணையில எடுத்துனோம். அப்ப கூட வெளியில தெரிய வேண்டாம், ஏன்னா மதிமுக தான் இவங்களை பின்னாடி வெளியே எடுத்து வச்சுன்னா அது ஒரு அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்னன்னா இந்த பசங்களுக்கு 5493 பேருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அந்த குடும்பங்கள்ல அது ஒவ்வொரு குடும்பங்கள் அந்த விலக்கேற்றி வைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணிக்கை தவிர வேற எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு சொன்னாங்க ஏன்னா ஒரு 3-4 நாட்கள்ல தான் இந்த கூட்டத்தை பத்தி சொன்னேன் நான். ஏன்னா நம்ம முதலே நம்ம சொல்லிடுவோம், அரசாங்க அறிவிப்புகள் வந்துச்சுன்னா அது முதல் அறிவிப்பு அது வந்துடும் சொல்லிட்டு அந்தரியினர் சொல்லும் போது கூட நம்ம 3-4 நாள்ல தான் இருக்கு, நம்ம எப்படி பசங்கிட்ட எல்லாம் சொல்லும் முடிஞ்ச வரைக்கும் வர சொல்லுங்க, இது ஒரு நம்ம ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம்னு சொன்னேன் நான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அங்க செக்ரட்டேரியட்ல நம்முடைய மின்வாரியத்துறை அமைச்சர் சகோதரர் நிர்மல்குமார் அவரை சந்திக்கும் பொழுது என்னுடைய திருச்சி தொகுதியை சார்ந்த பிரச்சனைகள் அதை பத்தியும் பேசிட்டு அதுக்கப்புறம் சகோதரர் இது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த விடுபட்ட கேங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல இருந்த அத்தனையும் வாசிச்சு இந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த குடும்பங்கள் எவ்வளவு சித்திரவதைக்குள்ள போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விவரிச்சு சொல்லும் போது நான் என்னென்ன சொல்லணும் அதுதான் அமைச்சர் அன்னைக்கு டிவி நிகழ்ச்சியில அவர் பேசியிருக்கிறார். அவர் சொல்றார் இல்லையா, அவங்க போகாத இடம் கிடையாது அப்படி விவரிக்கிறார்.
விவரிச்சு அந்த குடும்பங்கள், அந்த தோழர்களுடைய, விடுபட்ட கேங்மேனுடைய தோழர்களுடைய அந்த மன வலி அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அது அத்தனையும் அன்னைக்கு அந்த 10 நிமிஷம் அமைச்சருக்கு நான் விலைக்கு சொன்னேன். முதல்ல அறிவிப்பு என்ன வந்திருந்ததுன்னா, ஒரு போன வாரம் என்னன்னா, மின்வாரத்துறையில கிட்டத்தட்ட புதுசா ஒரு 15,000 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இந்த 5,403 பேர் விடுபட்ட கேங்மேன் அவங்களுக்கு இது கொடுக்கறதுனால அந்த 15,000 இன்னைக்கு 20,000க்கு மேல இன்னைக்கு கூட்டி கொடுத்திருக்காங்க, அதிகப்படுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்க அந்த தம்பிங்க வராட்டியும் பரவாயில்ல எனக்கு. ஆனா இந்த செய்தி போகும், அந்த விடுபட்ட கேங்மேன் அந்த 5,493க்கும் மறுமலர்ச்சி திமுக என்ன செஞ்சது, எம்எல்எஃப் என்ன செஞ்சது, துரை வைகோ என்ன செஞ்சாருங்கிற அந்த செய்தி அது போக முதல்ல என்ன சந்தோஷம்னா, அந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம், இந்த குடும்பங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நான் இன்னைக்கு இது கவன ஈர்ப்பு கூட்டம் கிடையாது, இது நன்றி அறிவிப்பு கூட்டம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கும், மின்வாரியத்துறை அமைச்சர் சகோதரர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, நம்முடைய விடுபட்ட கேங்மேன் அமைப்பின் சார்பாக என் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு முதலமைச்சரவை சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 கோரிக்கைகள், 12 கோரிக்கைகள் 10 கோரிக்கைகள் நம்ம திருச்சி இந்த தொகுதியை சார்ந்த கோரிக்கைகள் தான். திருச்சிக்கு மெட்ரோ ரயில் இல்லையே, மதுரைக்கு கேட்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு கேட்கிறாங்க, அதுக்கு கிடைக்கல வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் கேட்கிறாங்க. திருச்சிக்கு யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்றேன் நம்முடைய முதலமைச்சர்கிட்ட. அதுக்கப்புறம் இங்க நம்முடைய அரசு போக்குவரத்துடைய தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற நகரங்கள்ல எல்லா நகரங்களுக்கும் அந்த கோட்டை அலுவலகம் இருக்கு. திருச்சிக்கு ஒரே நகரம், திருச்சிக்கு மாத்திரம் தான் கிடையாது. திருச்சி இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்டு போயிடுச்சு, ஜனத்தொகை போயிடுச்சு. இங்க எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருக்கு. கும்பகோணம் எங்க இருக்கு, திருச்சி எங்க இருக்கு. 10 லட்சம் ஜனத்தொகை இருக்க சின்ன நகரங்களுக்கு கூட அன்னைக்கு கோட்டை தலைமையகம் இருக்கு, போக்குவரத்துடையது. இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டு, அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய 2வது ஒரு தலைநகரமா நம்ம திருச்சியை கொண்டு வரணும். ஏன்னா அது ஒரு காலத்துல, இதையும் சொன்னேன், ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை சொன்னாரு. சொல்லும் போது அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியா தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு புரியுது. ஏன்னா அது திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது. நீங்க திருச்சியை 2ஆம் தலைநகரமா ஆக்கும் பொழுது, ஏன்னா சென்னை நீங்க டீகன்ஜஸ்ட் பண்றீங்க, அங்க இருக்கிற ஜனத்தொகையை குறைக்கிறீங்க, அங்க இருக்க போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறீங்க. அதே நேரத்தில் திருச்சி போன்ற இந்த பகுதிக்கு, இந்த மைய பகுதிக்கு, தமிழ்நாடு மைய பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாட்டில இருந்து எங்க வேற நீங்க திருச்சிக்கு 5 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனா அரசாங்க வேலைக்கோ ஒரு பிரச்சனைக்கோ நீங்க சென்னைக்கு போனா 1 நாள் ஆகும், 1 நாள் 1.5 நாள் ஆகும். இது மக்களுக்கு அரசாங்க பணிகளுக்காக, வேலைகளுக்காக நீங்க சென்னைக்கு தேடி வர வேண்டாம், 5 மணி நேரத்தில் திருச்சிக்கு கொண்டு வந்து, இது மாதிரி எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லிட்டு வர்றாரு. பல்வேறு கோரிக்கைகள் சொல்லும்போது கேங்மேன் பிரச்சனை அவர்கிட்ட சொல்றேன். நான் எல்லாம் பொறுமையா கேட்டார். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசுறேன். முழுமையா இந்த கோரிக்கைகள் தான். நான் வெளியே வந்த பிறகு நம்முடைய பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது அவங்ககிட்ட இதுதான் சொன்னேன். ஆனா சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 40 நிமிஷம் என்னதான் பேசியிருப்பாரு, கூட்டணி பத்தி தான் பேசியிருப்பாரு, பேரம் பண்ணியிருப்பாங்கன்னு. முழுக்க இந்த திருச்சி தொகுதிக்காண்டியோ என்னுடைய தமிழ் மக்களுக்காண்டி தான் நான் பேசுறேன், வேற எதையும் பேசல. பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆட்சிகள் மாறலாம், ஆனால் காட்சிகள் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம ஆட்சிகள் மாறும், ஆனால் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கு, காட்சிகள் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு அதற்கு உதாரணம் தான் இந்த விடுபட்ட கேங்மேன். 5493 கேங்மேன்களுக்கு இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய திருச்சி தொகுதியில கந்தரவக்கோட்டை உங்களுக்கு தெரியும், மிகவும் பின்தங்கிய தொகுதி. அங்க இருக்கிற அரசு மருத்துவமனையை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசம். பொதுவாகவே அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா மோசமா தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டரிங் கூட இருக்காது. 3 பேஸ் கரண்ட்ல 2 பேஸ் தான் இருக்கு. டிரைனேஜ் கிடையாது. அங்க இருக்க கழிப்பறைகள் அந்த பாதி வேலை செய்யல. மார்ச்சரி பிணவரை இருக்கு, ஆனால் செயல்பாட்டில் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமா ஒரு ஜிஹெச் பார்த்ததே கிடையாது. 2025 நாம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுவும் மிகவும் பின்தங்கிய பகுதி கந்தர்வக்கோட்டை பகுதி. அங்க தொழிற்சாலை கிடையாது, வானம் பார்த்த பூமி, விவசாயமும் கிடையாது. அங்க இருக்க ஜனங்க பிற மாவட்டங்களுக்கு, பிற மாநிலங்களுக்கு வேலைக்கு போறாங்க. அப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஜிஹெச் அப்படி மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாளே எனக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு தகவல் வருது. அடுத்த நாள் நானுங்க கந்தரவக்கோட்டைக்கு போற பிடபிள்யூடி அதிகாரிகள் எல்லா பிளான் எல்லாம் வச்சுட்டு வராங்க. எங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இன்னைக்கு புதிய இடம், அந்த கட்டட வரைபடம் பார்த்துட்டு சரியா வரான்னு சொல்லிட்டு
புதிய என்னுடைய அலுவலகத்தை சார்ந்த தோழர்கள் வச்சுட்டு புதிய இடத்தை சொல்லி கலெக்டரேட் ஓகே வாங்கி இப்போ நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கிட்டயே சொல்லி கண்டிப்பா நீங்க கந்தரவக்கோட்டையில இப்ப இருக்கிற மருத்துவ அந்த ஜிஹெச் பொறுத்தவரைக்கும் வெறும் 50 சென்ட்டுக்குள்ளதான் இருக்கு. புதுசா கட்ட போறது வந்து கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலத்துல புதிய கட்டடம் வருங்கிறது இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு, நம்மளோட மதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு, தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு காசு செலவு பண்ணாம இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்குங்க. இதை விட மாற்றம் எனக்கு வேணுமா? இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சகோதரர் விஜய் அவர் வாங்கின வாக்கு 35 விழுக்காடு. அடுத்து ஒரு தேர்தல் வைங்க, குறைஞ்சபட்சம் 60 விழுக்காடு வாக்குகள் அவருக்குள்ள நான் சொல்லுவேன். நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இவ்வளவு ஜெயிச்சிட்டாரு, 108 இடங்களை ஜெயிச்சிட்டாரு, காசு பணம் இல்லாம ஜாதி மத அரசியல் பேசாம ஜெயிச்சிருக்கிறாரு, இவர் ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் ஓட்டு போட்டிருப்பேன். இன்னைக்கு பல பேர் நான் பார்க்க சொல்றவங்களை பாக்குறாங்க. அதே நேரத்தில் சில பேர் சொல்றாங்க எங்க தெரிஞ்சதுன்னா இவ்வளவு ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சாரு, நாங்களும் ஓட்டு போட்டிருந்தா தோத்துருப்பாருன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. யார ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்கள. அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது கவன ஈர்ப்பு கூட்டம் கிடையாது, இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, புதிய அரசாங்கத்துக்கு, நம்முடைய மின்வாரித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டம் இந்த ஏற்பாடு செய்த மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த மறுமலர்ச்சி தொழிற்சங்கத்தை சார்ந்த தோழர்களுக்கும், இந்த மாவட்ட செயலர் அண்ணன் வெள்ளமண்டி சோமு, நம்முடைய மனவை தமிழ்மானுக்கும் மற்ற எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பா வந்துடும். அது எவ்வளவு துரிதப்படுத்தலாமோ அதுக்கு கண்டிப்பா நம்முடைய விடுபட்ட கேங்மேன் அமைப்போட நாங்களும் சேர்ந்து அந்த இது நாங்கள் கண்டிப்பா முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு, நான் பொது வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அரசியல் பார்க்காம எல்லாருக்குமான ஒரு எம்பியா நான் இருப்பேன். நான் எல்லாருக்குமான ஒரு அரசியல்வாதியா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.